இது எனக்கே ஒரு இன்ப அதிர்ச்சி. நான் வெளிநாட்டில் இருந்தபோது தலைவர் செல்வ பிறந்தகை, ரூபி மனோகர், எங்கள் செக்ரட்டரி அஜய்குமார் இன்சார்ஜ் எனக்கு இந்த பதவியை கொடுத்துருக்காங்க, நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாக செக்யுலர் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ் டிஎம்கே தலைமையில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணியில் 40க்கு 40 நாங்கள் ஜெயிப்போம். அதுக்காக நாங்கள் வேலை செய்வோம். அதுக்காக உங்களோட ப்ரெஸ்ஸோட கம்ப்ளீட் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். எங்கள் டீம்லேருந்து உங்களோட டெய்லி இன்ட்ராக்ஷன் இருக்கும். அடுத்த வாரத்துலேயும் டெய்லி சத்யமூர்த்தி பவனில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கும். அங்கங்கே டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும். எங்கள் சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கும். நேஷ்னல் மீடியா பல ஊழல்களை முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிற மாதிரி மறைச்சிடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு ஊடகம் அப்படி கிடையாது. உண்மையாக போட்டுடுவீங்க. இது மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லிஸ்ட் வந்திருக்குது. செவரல் 100 கோடி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸை பிஜேபி வாங்கி யாருக்கெல்லாம் சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்குதோ அவங்களாம் இதுக்கு முன்னாடி கட்சிக்கு இதே கொடுத்தது கிடையாது, டொனேஷனே கொடுத்தது கிடையாது. அவங்களுக்கு சிபிஇஐடி நோட்டீஸ் வந்த உடனே அவங்க போய் கோடிக்கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டிலையும் பல நிலவரம் இருக்குது. இது நியூஸ் மினிட், நியூஸ் லாண்ட்ரிங்கிறது எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த எலக்டோரல் பாண்டோட லிஸ்ட்டு கூடிய சீக்கிரம் சுப்ரீம் கோர்ட் ஆணைப்படி எலெக்ஷன் கமிஷன் பப்ளிஷ் பண்ணணும்னு தெரியும். அந்த லிஸ்ட்டு வெளில வந்ததுன்னா நாங்கள் ஊழலே இல்லாத பிஜேபி யார்கிட்டலாம் டொனேஷன் வாங்கியிருக்கிறாங்க, கார்ப்பரேட் கிட்டேக்கில் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் வித்துட்டாங்கிறது மக்களுக்கு புரியும். அதை நாங்கள் எடுத்து சொல்லுவோம். மக்கள் வரைக்கும் கொண்டு போக வேண்டியது உங்கள் கடமை. நம்ம 2 பேரும் சேர்ந்து இதன் கைகளாக வேலை செய்வோம் மக்கள் நல்லதுக்காக. தமிழ்நாடு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறது, நாங்கள் மோதியும் வெல்கம் பண்ணுறோம். தமிழ்நாட்டுக்கு வர விசிட்டர்ஸு அவர் வந்திருக்கிறாரு. திருப்பூரில் பெரிய மீட்டிங் போடுறாரு. திருப்பூரில் ரொம்ப நாளாக இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு லேண்டு கூட சரியாக பண்ணலை. மதுரை மாதிரி எய்ம்ஸை பண்ணாமல் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலை கட்டுவாருன்னு நம்ம நம்புகிறோம். 10 வருஷத்தில் கட்டாதவர் இன்னொரு 5 வருஷத்தில் கட்டிட போகிறாரு. அதே மாதிரி திருப்பூரில் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னு பண்ணுறாங்க. திருப்பூரில் இருக்கிற கார்மெண்ட் யூனிட்ஸுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறத யூடியூப் மூலமாக நான் பல இடத்துல பேசியிருக்கிறேன். இவ்வளோ தூரம் கோடிக்கணக்கில் பண்ணி குதிரை பேரம் பண்ணுறவங்க ஆட்சி மக்களுக்கும் அந்த நெட்வேர் இண்டஸ்ட்ரிக்கும் ஏதாவது செஞ்சால் நல்லாயிருக்கும்.